அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக சனி பெயர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்ற கேள்வி நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். சனி கிரகம் தன்னுடைய சுற்றுப்பாதையில் மெதுவாக நகரக்கூடிய கிரகம். ஒவ்வொரு ராசியிலும் சுமார் 2.5 ஆண்டுகள் இருக்கும். இந்த நகர்வின் போது சனி கிரகம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடிய நிகழ்வு தான் சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி சனி கிரகம் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். சனி கிரகம் நம்மளுடைய வாழ்க்கையில பொறுப்பு, கடின உழைப்பு, நீதி, தியாகம் போன்றவற்றை நினைவூட்டிட்டு செல்லக்கூடிய சக்தி கொண்டது. சனிப்பெயர்ச்சி நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் நம்மளுடைய ஜாதகத்துல சனி கிரகத்தின் நிலை மற்றும் பிற கிரகங்களுடைய தொடர்பு, உங்களுடைய குலதெய்வத்தின் மீதான பற்றுதல் இதெல்லாம் பொறுத்துதான் அமையும். பொதுவா சனிப்பெயர்ச்சி நம்மளுடைய வாழ்வில் சில சவால்களை ஏற்படுத்தினாலுமே நம்மை வளர்த்தெடுக்கவும் பல பாடங்களை கற்றுக்கொள்ளவும் உதவும் அப்படின்றதான் அனுபவஸ்தர்கள் சொல்லக்கூடிய உண்மை அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த வகையில இந்த ஆண்டு நிகழ இருக்கக்கூடிய சனி ராசி சக்கரத்துல 9வது ராசியா இருக்கக்கூடிய தனுசு ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன்களானது இந்த சனி பயிற்சியில நடக்க போகுது? நன்மைகள் கிடைக்க போகிறதா, தீமைகள் கிடைக்க போகிறதா, இல்லது ஏதாவது ஒரு கெடு பலன்கள் நிகழ நேரிட்டா நம்ம என்னென்ன பரிகாரங்களை செய்து சனி பயிற்சியிலிருந்து விடுபடலாம் அப்படின்றதுக்கான முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய தெய்வ தமிழ் சேனலை பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ராசி சக்கரத்துல 9வதா வரக்கூடிய ராசி தாங்க தனுசு. நவகிரகங்கள்ல முழு சுபர் அப்படின்னு அறியப்படக்கூடிய குரு பகவான் ஆளக்கூடிய ராசி தான். நெருப்பு ராசியான இவர்கள் இரட்டை இயல்புடையவர்கள். இவர்கள் சாகச மனநிலை கொண்டவர்களாகவும் சுதந்திர மனப்பான்மை கொண்டவர்களாகவுமே இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே அவ்வளவு சீக்கிரம் கோபப்படாம சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சிறப்பா கையாளக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ராசியுடைய சின்னம் வில். தனுசு ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா செயல்படுவாங்க. இயல்பாவே தாராள மனப்பான்மை கொண்ட இவங்க பிறருக்கு உதவுவதிலும் தொண்டு செய்வதிலும் ரொம்பவே ஆர்வம் கொண்டவங்க. இரட்டை இயல்பு கொண்டவர்களாக இருப்பதால எந்த ஒரு முக்கிய விஷயத்திலையுமே முடிவெடுப்பதுல கொஞ்சம் குழப்பம் கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்களுடைய சிறப்பு குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிறருடைய மனதை புரிந்துக்கிட்டு அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க கூடியவங்களா இருப்பாங்க. ரொம்பவே தைரியசாலியாகவும் கடினமான சூழ்நிலையை கூட ரொம்ப பொறுமையா கையாளக்கூடியவங்க. உங்களுடைய வாழ்க்கையில புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாலும் முன்னேற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தான். குரு பகவான் ஆளக்கூடிய ராசி தனுசு அப்படின்றதால இவங்க செல்வாக்கு கொண்டவங்களா இருப்பாங்க. கல்வி, நிர்வாகம், மருத்துவம், ஆன்மீகம், அரசியல், நீதித்துறை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே செயல்படுவாங்க. மற்றவர்களுடைய மதிப்பு மரியாதை பெறக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. சகல வித்தைகளையும் கற்றுத்தரக்கூடிய குரு ராசியை ஆள்வதால கல்வி, புத்தக வியாபாரம், ஹோட்டல் தொழில் போன்றவற்றில் நிறைய வெற்றியும் காணுவாங்க. இவங்க தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பொறுப்புடனும் உறவுகளை சிறந்த முறையில கையாளக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. குடும்பத்திலும் வெளியிலும் தங்களுடைய செல்வாக்கை பராமரிக்கக்கூடியவங்க. காதல் விஷயத்துல இந்த ராசியினர் நம்பிக்கை உரியவர்களாக தான் இருப்பாங்க. இவங்களுடைய இயல்பு, இனிமையான பேசக்கூடிய விதம் காதல்ல ரொமான்டிக்கான நபர்களை செயல்பட வைக்கும். இவங்களுடைய தனிப்பட்ட குணத்தால எதிர்பாலினத்திடம் ஈர்ப்பு கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்க. மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி, கும்பம், மீனம் இந்த ராசியினருடன் தனுசு ராசியினர் ரொம்பவே நட்பாகவும் திருமண பொருத்தம் இருக்கக்கூடியதாகவுமே இருக்கு. இந்த ராசிக்கு உரிய ராசிகள் புஷ்பராகம். இவர்கள் தங்களுடைய 23, 27, 32 வயதுல வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றத்தை அடைவாங்க. இவங்களுக்கு மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு நிறம் அப்படின்றது ரொம்பவே பிடித்ததாகவும் உகந்ததாகவுமே இருக்கு. இது தனுசு ராசியில மூலம் நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் இருக்குங்க. இந்த ராசிக்கு பஞ்சபூத உறுப்பா நெருப்பு தான் ராசியாகவே இருக்கு. தனுசு ராசியுடைய அதிபதி தேவகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகஸ்பதி. இந்த தனுசு ராசியுடைய தம்மை அப்படின்னா இரட்டை இயல்பு கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்களுடைய அடையாளமா வில் இருக்கு. இவங்களுடைய அதிர்ஷ்ட ராசிகள் புஷ்பராகம். தனுசு ராசிக்கு உகந்த ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி, கும்பம், மீனம் இந்த ராசியினரெல்லாம் தனுசு ராசிக்கு ஏற்றவர்களாகவும் நட்பு கொள்ளக்கூடியவர்களும் காதல் கொள்ளக்கூடிய ராசியிலுமே இந்த ராசிகள்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒத்து போகக்கூடிய ராசிகளாக தான் இருப்பாங்க.
இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களுமே தனுசு ராசியை சேர்ந்தவங்க அப்படின்னா நீங்க என்ன நட்சத்திரம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது தனுசு ராசியில இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு குரு பகவானை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீட்டுல சனி பகவான் வந்து அமர இருக்காருங்க. 7ஆம் பார்வையாக குரு பார்க்கிறாரு. இதனால திருமணம், குழந்தை பாக்கியம், பணவரவு, இப்படி என்னென்ன அதிர்ஷ்டங்களானது இந்த சனி பயிற்சியில உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதுதான் தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறாரு. அஷ்டம குருவால் நிறைய கஷ்டங்கள் துன்பங்களால் தவித்து வந்தவங்களுக்கு பல்வேறு நல்ல பலன்களை கொடுத்து ஏற்றம் அடைய செய்கிறாரு சனி பகவான். நீங்க செய்யக்கூடிய நல்லது கெட்டது இப்படி அனைத்து கர்மங்களுக்கும் ஏற்ற அனைத்து பலன்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். துலாம் ராசியில் உச்சமடைகிறாரு. அதாவது பிளஸ் ஆக இருந்தாலும் மைனஸ் ஆக இருந்தாலும் மொத்தமா கணக்கு தீர்ப்பவர் அப்படின்னு சொன்னா அது சனி பகவான் தாங்க. அந்த வகையில சனி பயிற்சியில தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்க பெற்றாலும் பல விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்க வேண்டியதும் அவசியமா தான் இருக்கு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 7 சனி முடிஞ்சிருச்சுங்க. ஆனா அத்தாஷ்டம சனி ஆரம்பமாகுது. இதனால 4ஆம் வீட்டுல சனி பகவான் வந்து அமர்றாரு. 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்கு வந்து அமர்றது. 7 சனியில் வந்த பாதிப்புகளுடைய பாதி இந்த அர்த்தாஷ்டம சனியில வரும். ஆனா சனி பகவான் குருவின் வீட்டுல தான் அமர்ந்திருக்காரு. 7ஆம் பார்வையா குரு பார்ப்பதால நிலம், வீடு போன்றவற்றை விற்பதற்கான வாய்ப்புகள் சாதகமா அமையும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் ஏற்படும். வீட்டில் சங்கடங்கள் தீரும். பண தட்டுப்பாடுகள் உங்களை விட்டு நீங்கும். லாபமானது அதிகரிக்குங்க. ராசி லக்கணத்தில இருந்து 3ஆம் இடத்துல ராகு அமர்வதால தைரியமுமே உங்களுக்கு அதிகரிக்கும். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற மன தைரியமானது உங்களுக்கு கிடைக்கும். திருமண பாக்கியம், குழந்தை செல்வம் ஏற்படும். குடும்பமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குலதெய்வ வழிபாடும் இப்படி ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக தான் இந்த ஆண்டு சனி பயிற்சியானது உங்களுக்கு இருக்கு. பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவீங்க. லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். பணவரவு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். அலுவலக வேலைகள்ல கொஞ்சம் மன அழுத்தமானது அதிகரிக்குங்க. சனி பகவான் 4ஆம் வீட்டில் அமர்வதால வாகனம், மனை போன்ற விஷயங்கள்ல சிறு நெடுடல்களானது உங்களுக்கு ஏற்படும். மாத்ருஸ்தானம், இடம், வாகனம் தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு ஏற்படும். தாயின் உடல் நலனில் கவனம் செலுத்தணும். வீடு, நிலம், கட்டுமானத்துறை, வங்கித்துறை, ஆசிரியர் துறை, உற்பத்தி துறை போன்றவற்றிலையுமே நீங்க சாதிக்கக்கூடிய சனி பயிற்சியாக தான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமைது. இதெல்லாம் இருந்தாலுமே நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னா, வார்த்தைகளை கொடுக்கிறப்போ பக்குவமா யோசித்து தான் பயன்படுத்தணும். சனி உத்திராட்டாதி நட்சத்திரத்துல பயணிக்கிறப்போ ராசியாதிபதி, நட்சத்திராதிபதி உத்திராட்டாதிக்கு அதிபதிக்கு சனி தனுசுக்கு 3 அதிபதியாக வருவதால சகோதரர்களுடனான பேச்சுவார்த்தையில நீங்க கவனமா இருக்கணும். குறிப்பா இடம், பாக பிரிவினை போன்ற விஷயங்களை பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு தவிர்த்து கொள்றதுதான் உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவி, வியாபார கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயுமே சில நெருடல்கள் வராம தங்களை புத்திசாலித்தனமா பார்த்து கொள்ளணும். பொதுவா இந்த ராசிக்காரங்க உங்களுடைய விஷயம் என்னிடம் இருக்கக்கூடாது, என்னுடைய விஷயம் உங்களிடம் இருக்கக்கூடாது அப்படின்னு பெர்ஃபெக்டா இருக்கக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்க. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூடுதலான கவனம் செலுத்தணும். கடன் வாங்குவதற்கு சனி பகவான் உங்களை தூண்டுவாரு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இதனால கடன் வாங்குவது தேவையோ, அபிவிருத்தி ஏற்படுமோ போன்ற விஷயங்களை புத்திசாலித்தனமா தான் நீங்க பார்த்துக்கணும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஜென்ம ராசியை 10ஆம் பார்வையாக பார்ப்பதால போதிய ஓய்வு நீங்க தான் எடுத்துக்கணும். இதே தனுசு ராசிக்காரங்க மாணவர்களா இருந்தீங்கன்னா கல்வியில கூடுதல் கவனம் செலுத்தணும். நாளை பார்த்துக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க தள்ளி போடக்கூடாது. ராசியை இந்த காலகட்டங்கள்ல குரு பார்க்கிறாரு. குருவின் ஆலோசனையை கேட்டு செல்வதுதான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ராசிக்கு குரு பார்வை இருப்பதால பெண்களுக்கு சுப காரியங்கள் நடக்கும். புத்திரர்கள் விஷயங்கள்ல டென்ஷன் ஆகாமல் யோகா, தியானம் போன்றவற்றில் நீங்க கவனம் செலுத்தலாம். வெளிநாட்டு வாய்ப்பாக இருந்தாலுமே எச்சரிக்கையா இருக்கணும். சில விஷயங்கள்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த விஷயத்துல தடைகள் அப்படின்றது கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க, அது தள்ளி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது விஷயத்துல
தடைகள் இப்படி ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணும்னா, கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்துவது புத்திசாலித்தனமாக இருக்கும். துப்புரவு தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவது, வாழ்வை இழந்த நபர்களுக்கு உதவுவது, பைரவருக்கு உணவிடுவது, காகத்துக்கு உணவிடுவது, இதெல்லாம் செய்வது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். குரு வழிபாடு, ஆஞ்சநேயர், மகாவிஷ்ணு, நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை உண்டாக்கும். இந்த ஆண்டு சனி பெயர்ச்சியில் 165% நல்ல பலன்களை தான் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்காரு. இன்னைக்கு வீடியோவில் இந்த சனி பெயர்ச்சியானது தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும், என்ன பரிகாரங்கள் செய்து உங்களை பார்த்துக்கலான்னு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.